கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருச்சபையிலே மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த பெரிய வியாழன் அமைந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவு வடிவில் நமக்கு விட்டு சென்றதோடு மட்டுமல்ல, எப்படிப்பட்ட ஒரு பணி வாழ்வு வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு தலைமையை இந்த உலகம் எதிர்பார்க்கிறது என்பதனை தன்னுடைய வாழ்வாலே எடுத்து காட்டி நம்மையும் அத்தகைய வாழ்வுக்கு தூண்டுகின்ற ஒரு உன்னத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறார். பொதுவாகவே தலைமை என்று பார்க்கிற போது உடனடியாக நம் மனதில் வருவதெல்லாம் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவர், ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் உயர்மட்டத்தில் இருப்பார். அவருக்கு பணிவிடை செய்ய பல ஆயிரம் பேர் இருப்பார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவரை சுற்றி 4 பேர் வட்டமிட்டு கொண்டிருப்பார். தலைவர் என்பவர் அவருக்குரிய ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். அவருடைய ஆணை மட்டுமே தேவை. அந்த ஆணையை நிறைவு செய்வதற்கு அடிமைகள் போன்று அவரை சுற்றி ஒரு கூட்டம். இதுதான் பொதுவாக தலைமை என்று வருகிற போது இந்த உலகம் நமக்கு தரக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வை என்பது மிகவும் வித்தியாசமான ஒரு பார்வை என்பதை இந்த பெரிய வியாழன் நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறார். யோவான் நற்செய்தியிலே 13ஆம் அதிகாரம் 14 15 முடிய உள்ள அந்த இறை வார்த்தைகளை எடுத்து வாசிக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று குறிப்பிடுகின்றார். வாய் வழியாக அவர் சொல்லி சென்றதல்ல, செய்தும் காட்டினார். தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். ஒரு அடிமை செய்யக்கூடிய அந்த வேலையை அவர் செய்தார். சீடர்கள், நீங்கள் என்னை போதகர் என்று குறிப்பிடுகின்றீர்கள், ஆசிரியர் என்று குறிப்பிடுகின்றீர்கள். போதகரும் ஆசிரியருமான நானே இதை செய்தேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதனை வெறும் போதனையாக அல்ல, வாழ்க்கை முறையாக தானே அதை செய்து வாழ்ந்தும் காட்டி நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தலைமையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை சொல்லி சென்றிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்திற்கு இது சற்று வித்தியாசமான ஒரு பார்வை. அது கிறிஸ்தவராகட்டும், கிறிஸ்தவர் அல்லாதவராகட்டும், எந்த ஒரு சமூகமாகட்டும், தலைமை என்ற அந்த பார்வை என்பது சற்று வித்தியாசமானது என்ற நிலையிலே வேறுபட்ட ஒரு பார்வையை ஆண்டவர் நமக்கு செய்து தந்திருக்கிறார். இன்று பல வேளைகளில் இந்த சமூகத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே, நான் யார் என்பது உனக்கு தெரியுமா, என்னுடைய நிலை உனக்கு தெரியுமா, எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தில் நான் இருப்பவள் என்பது உனக்கு தெரியுமா என்று வீம்பு பேசுகின்ற, அகம்பாவம் கொள்ளுகின்ற, ஒரு விதமான மேட்டிமை தன்மையோடு சிந்திக்கின்ற ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை படைத்த கடவுள், தன்னை வெறுமையாக்கிய கடவுள், மனித நிலைக்கு தாழ்ந்து வந்த அந்த கடவுள் எப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியை நமக்கு வெளிப்படுத்தினார் என்கிற போது, அடிமையுடைய அந்த ஒரு பணியை தானே முன்னின்று செய்து, இதுதான் தலைமைத்துவம். எவனொருவன் தலைவனாக இருக்க விரும்புகிறானோ அவன் அனைவருக்கும் தொண்டனாக, பணியாளனாக இருக்கட்டும் என்று அனைத்து விதமான கோட்டைகளையும் தகர்த்து எறிந்த ஒரு உன்னதமான நாளாக ஆண்டவருடைய இந்த இரவு உணவு நாள் அமைந்திருக்கிறது. இரண்டாவது பார்க்கிற போது, கடவுளுடைய அன்பு எப்போதும் உங்களோடு இருக்கிறது என்பதையும் அவர் இந்த நாளில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். யோவான் நற்செய்தியிலே 13ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை எடுத்து வாசிக்கிற போது நாம் பார்க்கின்றோம். பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த
தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையிலும் அன்பு செலுத்தினார். மிக முக்கியமான வார்த்தை. உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையிலும் அன்பு செலுத்தினார். எப்படிப்பட்ட அந்த அன்பு என பார்க்கிற போது, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை விட்டு பிரிந்து ஓரிடமும் சென்று விடுவது இல்லை, என்னுடைய பிரசன்னம் என்பது உங்களோடு இருக்கிறது என்பதை அவர் இந்த இரவு உணவிலே வெளிப்படுத்துகிறார். எனவேதான் உணவு வடிவில் அப்பத்தை எடுத்து இறைவுகள் கூறி நன்றி செலுத்தி, இதை என் பெற்று உண்ணுங்கள், என்னுடைய உடல் என்று சொன்னார். இரசத்தை எடுத்து இறைவுகள் கூறி தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து, இதை பருகுங்கள், என்னுடைய இரத்தம் என்று சொன்னார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற அந்த வார்த்தையை நமக்கு தந்ததோடு மட்டுமல்ல, உணவு வடிவில் நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களுடைய ஊன கண்களால் பார்க்கக்கூடிய விதத்திலே, உங்களுடைய உடலால் தொட்டு அனுபவிக்கக்கூடிய விதத்திலே, உங்களால் சுவைத்து அறியக்கூடிய விதத்திலே, எல்லாருக்கும் பொதுவான இந்த உணவு வடிவிலே நான் இருக்கிறேன் என்று இந்த நற்கருணையை நமக்கு மாபெரும் கொடையாக விட்டு சென்றார் என்று பார்க்கின்றோம். எனவே ஆண்டவருடைய இந்த நற்கருணை பிரசன்னத்தில் நாம் வருகிற போதெல்லாமே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை பெறுகின்றோம். ஆண்டவரை முகமுகமாக காணும் பேற்றை பெறுகிறோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்ற அந்த வரலாற்றை நினைத்து பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதை இதன் வழியாக நமக்கு சொல்லித் தந்தார் என்பதை நினைவுபடுத்தி பார்க்கின்றோம். ஆண்டவருடைய அந்த நற்கருணை பிரசன்னம் என்பது அவர் தன்னுடைய உடனிருப்பை நமக்கு தருகின்ற ஒரு பிரசன்னமாகவும் உண்மையாகவும், அதே நேரத்தில் நற்கருணை உடைக்கப்படுவது போல, அரைக்கப்படுவது போல கடவுள் தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்தார் என்பதனை நினைவுபடுத்துகின்ற ஒரு நல்ல நிகழ்வாகவும் நற்கருணை பிரசன்னத்தில் வருகின்ற போதெல்லாம் நாமும் அப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்வு வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிவுறுத்துகின்ற ஒரு அடையாளமாகவும் இந்த நற்கருணை இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் என்னை போல வாழுங்கள் என்ற விதமாக இதை நினைவாக செய்யுங்கள். நான் எப்படி 4 பேருக்கு நல்லது செய்தேனோ, எப்படி நானிலும் போற்றக்கூடிய விதத்தில் என்னுடைய வாழ்க்கை முறை அமைத்து கொண்டேனோ, சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தது போல நீங்களும் அத்தகைய ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் என்று இந்த நற்கருணை வழியாக நமக்கு ஒரு மாபெரும் உண்மையை ஆண்டவர் விட்டு சென்றார் என்று பார்க்கின்றோம். இதே நாளில் குருத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். குருத்துவம் என்று சொல்கிற போது ஏதோ குருக்கள் உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்று அல்ல, மாறாக தங்களை தியாகம் செய்து இறையாட்சிக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து கிறிஸ்துவனுடைய அந்த பாதையிலே அவருடைய அந்த மதிப்பீடுகளின்படி வாழ்வதோடு மட்டுமல்ல, பிறரையும் வாழ தூண்டுவது, அந்த ஒரு இறையாட்சி பயணத்தில் எல்லோரையும் ஒருங்கிணைப்பது, தன்னை போல பலியாக்குவது, எல்லா விதத்திலும் இந்த சமூகத்திலே இயலாதவரோடு தங்களை கரைத்து கொள்வது, அத்தகைய ஒரு பணிக்குருத்துவத்தை ஆண்டவர் இந்த நாளில் ஏற்படுத்தி அத்தகைய அந்த வாழ்க்கை முறையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு உன்னத நாளாகவும் இந்த நாளை அமைத்தார். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கிற போது, நம்முடைய பணி வாழ்வை நாம் உற்று நோக்குதல். நம்முடைய பணி வாழ்வு என்பது இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வாக, மனிதனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக இருக்கிறதா என்பதனை பார்ப்பது இந்த நாள் நமக்கு தரக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. இரண்டாவது, நான் தனியாக இல்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டோடு நம்பிக்கையோடு வாழ்வது, நற்கருணை பிரசன்னத்திலே அமர்வது, ஆண்டவரோடு உரையாடுவது, அவரோடு உடனிருப்பது, நம்மோடு உடனிருக்கக்கூடிய அந்த ஆண்டவரோடு இணைந்து பயணிப்பது. மூன்றாவது பார்க்கிற போது, தியாக வாழ்வு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய திரு அவையினுடைய தலைவர்களை அன்பு செய்வது, அவர்களுக்குரிய மதிப்பை கொடுப்பது, அவர்களுக்கு உரிய பல்வேறு விதத்தில் அவர்களுடைய நலனிலே நாமும் அக்கறை கொள்வது, அவர்களுக்காக ஜெபிப்பது, இவையெல்லாம் இந்த நாள் நமக்கு தரக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளில் ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தோடு நம்மை இணைத்தவர்களாய், ஆண்டவருடைய அந்த தியாக வாழ்வில் நம்மை கரைத்தவர்களாய்,
அந்த கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்த விதத்தில் நம்முடைய வாழ்வையும் பணி வாழ்வாக மாற்றியவர்களாய் கிறிஸ்தவ மனநிலையை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க இந்த நாள் நமக்கு உதவ தொடர்ந்து மன்றாடுவோம்.